அண்ணனுக்கு பேங்க்ல போலீஸ் விசாரணை ரெய்டுன்னு ஏகப்பட்ட பிரச்சனை. வர முடியலன்னு என்ன உடனே போக சொல்லுச்சு. என்கிட்ட பணம் இருக்கு, 25,000 ரூபாய். இதுவே பழைய முரளி அண்ணனா இருந்திருந்தா எல்லாருக்கும் முன்னாடி அது வந்து நின்னு இருக்கும்ல. எனக்கும் அண்ணன் பக்கத்துல இருக்குன்னு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் இருந்திருக்கும்ல. ஆனா இப்ப பாத்தியா, இங்க அவரை கொண்டு வந்து சேர்த்து எவ்வளவு நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் வந்து கூட பாக்கல. மிஸ் சுஜாதா, ஒரிஜினல் பத்திரத்தை மாத்தி டூப்ளிகேட் வச்சதுல ஆர்கே குரூப் மோசடி கேஸ்ல கிடைச்சிருக்கிற எவிடன்ஸை வச்சு உங்களுடைய பங்கு இதுல இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சதுனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஐயோ கடவுளே, இது உனக்கே அடுக்குமா? அநியாயமா என் பொண்ணை அரெஸ்ட் பண்றீங்களே, நான் என்ன பண்ணுவேன் சார்? சார், உங்க கால்ல வேணாலும் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என் பொண்ணு நல்ல பொண்ணு சார், அவளை விட்டுடுங்க சார். அவ மனசால கூட யாருக்கு கெடுதல் நினைச்சதில்ல. அவளை பத்தி பேங்க்ல விசாரிச்சு பாருங்க. எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பேங்குக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிடுவா. அவளை போய் இப்படி இதை அடுக்கவே அடுக்காது சார். உங்க வீட்டு பொண்ணு மேல இப்படி அபாண்டமா போய் சொன்னா சும்மா இருப்பீங்களா? அவர்கிட்ட என்ன பேச்சு மீனாட்சி? நம்மள மீறி நம்ம பொண்ணை எப்படி அரெஸ்ட் பண்றான்னு பாக்குறேன். விட மாட்டேன் சார், விட மாட்டேன், விட மாட்டேன். மிஸ்டர், இதுக்கு மேல பேசினா நல்லா இருக்காது. என்ன பாக்குறீங்க சார்? அக்கிஸ்ட கூட்டு வாங்க. ஓகே சார். எனக்கு நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கு சார். என் பொண்ணை விட்டுடுங்க சார். இவளை இப்படி அநியாயமா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறீங்களே, நாளைக்கு ஏதாவது இவளுக்கு ஒரு நல்லது நடக்குமா சார்? சார், என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா சார். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல சார். அவ வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்க சார். உங்களை சாமியா நினைச்சு கையெடுத்து கூப்பிடுறேன் சார். இத பாருங்கம்மா, தயவு செஞ்சு என் கடமையை செய்ய விடுங்க. மிஸ்டர் முரளி, சுஜாதா அரெஸ்ட் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் கூட்டு வாங்க. எஸ் சார். எழுந்திருங்க. என்னங்க இது? எழுந்திருங்க. சுஜாதா சார், இது ரொம்ப அட்ரோஷியஸ் சார். இதுக்கு நீங்க வருத்தப்பட வேண்டியதா இருக்கும். எந்த சாலிட் எவிடன்ஸும் கிடைக்காதப்போ ஒரு ஆபீசர் ரேங்க்ல இருக்கிறவங்கள உங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அரெஸ்ட் பண்றது சரியில்லை சார். ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் ஆர் யூ அரெஸ்டிங் ஹர்? அரெஸ்ட் வாரண்ட் காட்டுங்க சார். மிஸ்டர் முரளி, பி இன் யுவர் லிமிட்ஸ். இதுக்கு மேல நான் உங்க விஷயத்துல பொறுமையாவே இருக்க மாட்டேன். நீங்க யாரு? உங்களுக்கு எதுக்கு நான் வாரண்ட காட்டணும்? Who the hell are you? தள்ளி போய் நில்லுங்க, இல்லன்னா நடக்கிறதே வேற. இவங்க என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் அரெஸ்ட் பண்ணுங்கறத நான் கோர்ட்ல சொல்லிக்கிறேன். It is none of your business. சும்மா விட மாட்டேன் சார். என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு வேணும்னா உங்க ஆபீசர் ஈகோவை காட்டலாம். ஆனா எங்க வக்கீல் கிட்ட நீங்க பதில் சொல்லி ஆகணும். Move. மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நீங்க நம்பிக்கையோட போங்க. லாயரோட வந்து உங்களை பெயில் எடுக்கிறோம்.
இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. நம்ம கிட்ட சுஜாதா இதை பத்தி ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருந்தா லாயர் கீரை வச்சு அரெஸ்ட் பண்ண விடாம பண்ணிருப்பனே. என்னங்க நீங்க சும்மா இங்கேயே நின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? இந்த தம்பி கூட போய் என்னன்னு பாருங்க. பிரகாஷ் கல்யாணம் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. என் பொண்ணு சுஜாதா வீட்டுக்கு வந்தாகணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சுஜாதாவை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கல. அந்த கடைக்காரன் சுஜாதாவை அரெஸ்ட் பண்றதுலயே குறியா இருந்தான். அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். அவனுக்கு நல்ல சாவே வராது. தம்பி இவரை கூட்டிட்டு போய் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க தம்பி. சுஜாதா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. ஏதாச்சும் பண்ணுங்க தம்பி. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. யாரும் என் கூட வர வேணாம். நான் நேரா கமிஷனர் ஆஃபீஸுக்கு தான் போறேன். ஃபோன்ல லாரி கிட்ட பேசிட்டேன். அவரும் அங்க நேரா வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. எப்படியும் சுஜாதா மேடத்தை கூட்டு வந்துடுறேன். ஊருக்கு போறதுக்கு நீங்க ரெடியா இருங்க. நான் கிளம்புறேன். சரிங்க தம்பி. சார், அக்யூஸ்ட் ஜுடிஷியல் கஸ்டடியில கொண்டு போறோமா சார்? அதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம இடத்துல வச்சு விசாரிக்கணும். ரைட் நவ் பிரஸுக்கும் மீடியாவுக்கும் எந்த இன்ஃபர்மேஷனையும் பாஸ் பண்ணாதீங்க. இல்ல சார், இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற பேங்க் மேனேஜர் பத்தி கூட பிரஸுக்கு தெரியாது சார். குட். ஆர்கே குரூப்போட இன்னொரு எம்டி ஆறுமுகத்தை பிடிக்கிற வரைக்கும் இந்த கேஸ் பத்தின விஷயங்களை ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா வைக்கணும். எஸ் சார். மேடம் வண்டி விட்டு இறங்குங்க. இறங்குங்கன்னு சொல்றேன்ல. மேடம் கொஞ்சம் வழி விடுங்க. மேடம் உங்களுக்கு நல்ல நேரம். இந்த கேஸ்ல தலைமறைவா இருக்கிற இன்னொரு அக்யூஸ்ட் எங்க கையில மாட்டாததால பிரஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணல. இல்லனா இந்நேரம் பிரஸ் நியூஸ் சேனல்லாம் உங்களை சூழ்ந்திருப்பாங்க. அங்க பாருடி. ஆமா, பார்த்தா படிச்ச பொம்பளை மாதிரி தெரியுது. என்ன தப்பு பண்ணுச்சோ? அட நீ வேற. இப்பெல்லாம் படிச்ச பொண்ணுங்க தான் கொலையும் திருட்டியும் சர்வசாதாரணமா பண்றாளுங்க. ச்சே, இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதுக்கு நாண்டுகிட்டு தொங்கலாம். மேடம் நீங்க வேணா சாரியால முகத்தை கவர் பண்ணிக்கிறீங்களா? நான் தப்பு பண்ணியிருந்தா தானே முகத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சிட்டு வரணும். நான் எந்த தப்பும் பண்ணல. இல்ல கண்டவங்க பேசுறத கேட்டு கஷ்டமா தான் இருக்கு. பாத்தியா, சாரிய போட்டு முகத்தை மூட மாட்டாளாம். கள்ள காதலா இருக்கும், இல்ல சீட்டு கம்பெனி நடத்தி மோசம் பண்ணவளா இருப்பா. இருக்கும் இருக்கும். எவ்வளவு தைரியம் பாத்தியா? ஏமா உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டி இல்ல? வேடிக்கை பாக்குறதுனா போதுமே, அப்படியே வந்துருவீங்களே. வாங்கம்மா. ஆமா, இவங்க காசு வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. எப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க பாரு. நீங்க வாங்க. மூவ். நீங்க இங்கே இருங்க. ஓகே சார். நீங்க வாங்க. நடங்க. சந்தியா, சந்தானத்துக்கு எப்படிமா இருக்கு? அண்ணா, ஆக்சிடென்ட் ஆனதுல மாமாவோட வலது கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதுக்கு கட்டு போட்டிருக்காங்க. தலையில பின் மண்டையில அடிபட்டிருக்கு. அதுக்கு தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்காங்க.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மாமாக்கு கான்ஷியஸ் வந்துச்சு. ஆனா திரும்பவும் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் மயக்கமாயிட்டாரு. டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்துட்டு மேஜரா ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. ஐசியூல நாளைக்கு வரைக்கும் பார்த்துட்டு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா வார்டுக்கு மாத்திருவாங்களாம். எப்படியும் மாமா பழையபடி எழுந்து நடக்கிறதுக்கு 1 மாசம் ஆயிடும் போல இருக்கு. அதனாலதான் பிருந்தாக்கா ரொம்ப பயந்துட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் மாமாவை நினைச்சு அழுதுட்டே இருக்கா. நம்ம யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்லம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் வரலன்னு பிருந்தா ரொம்ப கோவமா இருக்காளா? ஆமாண்ணே, சாதாரணமாவே கோவப்படுவா. அதுவும் மாமா இந்த நிலைமையில இருக்கும்போது கேட்கணுமா? நீ சொன்ன மாதிரியே பணத்தை கொண்டு வரலனா இங்க பிருந்தாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்னே. நீதான் பேங்க்ல என்கொயரியில மாட்டிட்டு இருக்கிறதால பணத்தோட என்ன அனுப்பி வச்சிருக்கேன்னு சொன்னதால கொஞ்சம் கோவம் குறைஞ்சிருக்கு. ஆனா உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாலாம், அதை நீ எடுக்காம கட் பண்ணிட்டியா. என்கிட்ட அழுது தீத்துட்டா. அங்க பிரச்சனை என்னென்ன ஆச்சு? சுஜாதா மேடம்க்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? இல்லம்மா, என்கொயரி முடிஞ்சது, அவங்க வீட்டில் ரெய்ட் நடந்துச்சு. அவங்க வீட்டு மனுஷங்க பண்ண முட்டாள்தனத்தால சுஜாதா மேடம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா. கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டு போயிட்டாங்க. ஐயோ, என்னென்ன சொல்ற? அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? என்னம்மா பண்றது? நான் அவசரமா கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். அங்க லாயர் ஒருத்தரை மீட் பண்ணி சுஜாதாவை பெயில் எடுக்கிற விஷயமா பேசணும். நான் அவரை பார்த்துட்டு கூப்பிடுறேனே. சரிண்ணா, நீ பார்த்து வண்டியை ஓட்டு. அவசரமா போகணும்னு ஸ்பீடா ஓட்டிடாத, சரியா? அப்புறம் அங்க வேலை முடிஞ்சதும் நைட்டு எந்த நேரமானாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மாமாவையும் பிருந்தாவையும் பாத்துருனே. உன்னை பார்த்தா பிருந்தாக்காக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும். மறக்காம பாத்துருனே. வச்சிட்டுமா? சரிம்மா, நான் அப்புறம் பேசுறேன். சரிண்ணே. இந்த எவிடன்ஸ்லாம் லாக்கர்ல வச்சிருங்க. நீங்க போங்க. ஓகே சார். உட்காருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. ஒரு நிமிஷம் லைன்ல இரு. எஸ், நீங்க லாயர் கோபால்? ஆமா, 1 மினிட். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சார். பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் நம்ம சைடுல தான் வரும். கவலையே படாதீங்க. டியூஸ்டே கோர்ட்ல பார்ப்போம். தேங்க்யூ சார். ஓகே. நீங்க மிஸ்டர் முரளி தானே? ஃபோன் பண்ணீங்கல்ல? ஆமா சார். உங்க ஃப்ரெண்டு பேங்க் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்களா? வந்தாச்சுங்க. ஓகே. இந்த கேஸை டீல் பண்றது டிசி தீனதயாள் தானே? ஆமாங்க. அந்த ரொம்ப திமிர் பிடிச்சனாச்சே. நாங்க ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு கேஸை ஃபைல் பண்ணிடுவானே. காசுக்கும் அசைய மாட்டான். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஆச்சே. எனக்கு டிசி விகாஷ் சர்மா ரொம்ப ஃப்ரெண்டு. நான் அவர்கிட்ட போய் பேசி பார்க்குறேன். நீங்க இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். சார், அவங்க பேர் சுஜாதா, பேங்க் மேனேஜரா இருக்காங்க. பரவாயில்ல, கேஸ் டீடைல்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் பேசிக்கிறேன். தேங்க்யூ சார். சார், அப்புறம் அவங்க பிரதரோட கல்யாணம் கோயம்புத்தூர்ல அடுத்த சண்டே நடக்க போகுது. அவங்க போகலைன்னா இந்த விஷயத்தை வச்சு இந்த கல்யாணத்தில் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. எப்படியாவது பெயில் கிடைக்கலன்னா வேற ஏதாவது வழியில். புரியுது மிஸ்டர் முரளி, பட் ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸாக இருக்கு. அவங்களுக்கு இப்படி ஒரு கமிட்மெண்ட் இருக்குன்னா முன்னாடியே ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்துருக்கலாமே. அப்படி பண்ணியிருந்தா மிஸ் சுஜாதாவை அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. சார், இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே இல்லை. என்னோட பேங்க் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு போலீஸ் என்கொயரி இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் முரளி.
நான் என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு வந்து சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். மிஸ் சுஜாதா, இதுக்கு மேலையும் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஆர்கே குரூப்புக்கும் உங்களுக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க அப்பாவுக்கு அவங்க கம்பெனில வேலை கொடுத்துருக்காங்க. பணமா ப்ராப்பர்ட்டியா வாங்காம வேலைங்கிற கிஃப்டா நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்க. இது ஒண்ணு போதும் கோர்ட்ல உங்களுக்கு எதிராக நிரூபிக்கிறதுக்கு. சார், நான் சொல்றது எதையுமே கேட்காம நீங்களா ஒரு முடிவுக்கு வந்தா எப்படி சார்? என் அப்பா வேலைக்கு போய் 3 மாசம் கூட ஆகல. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கம்பெனிக்கு லோன் சாங்ஷன் பண்ணி இருந்தா அப்போ அப்பாக்கும் அப்பவே வேலை வாங்கி கொடுத்திருக்கலாமே. ஜிஎம் ஆபீஸ்ல இருந்து HR டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பத்மநாபன் சார் தான் எங்க அப்பாக்கு இந்த வேலை வாங்கி கொடுத்தாரு. நான் ஆர்கே குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஓனரை ஹார்ட்லி 2-3 தடவை தான் மீட் பண்ணிருக்கேன். அதுவும் ஜிஎம் சார் ஆபீஸ்ல. அவரோட மேனேஜர் தான் சார் எங்க பேங்க்குக்கு ரெகுலரா வருவாரு. நான் பண்ண ஒரே ஒரு தப்பு ஜிஎம் சார் கிட்ட ரிட்டர்ன்ல ஆர்டர்ஸ் வாங்காததுதான். மத்தபடி அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பொய்ய சத்தம் போட்டு சொன்னா உண்மை ஆயிடாது சுஜாதா. சரி, உங்க வீட்ல உங்க தம்பி ரூம்ல இருந்த 2 லட்சம் ரூபாய் எப்படி வந்தது? படிச்சுட்டு இன்னும் வேலைக்கு போகாம இருக்கிற உங்க தம்பி கிட்ட ஷெல்ஃபுக்குள்ள மறைச்சு வைக்கிற அளவுக்கு 2 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு? பேங்க்ல மேனேஜரா இருக்கிற உங்களுக்கு அன்அக்கவுண்டடா மணி வச்சுக்கிறது தப்புன்னு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பணம் எப்படி வந்தது? அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கா? சார், இந்த இப்ப அந்த பணம் பிரகாஷோட மாமனார் அனுப்பினதுன்னு சொன்னா போலீஸ் அதுக்கான ஆதாரத்தை கேட்கும். சொல்ல முடியாது. அவருக்கே கூட போன் போட்டு கேட்பாங்க. அப்போ என்ன அரெஸ்ட் பண்ணிருக்கிற விஷயம் நித்யாக்கும் அவங்க அப்பாக்கும் தெரிய வரும். இதனால அவங்க அப்பா கோவமாயி கல்யாணத்தை நிறுத்திட்டா பிரகாஷால அந்த டிசப்பாயின்மெண்ட் தாங்கிக்க முடியாது. இந்த கல்யாணத்துல அவ ரொம்ப ஆசையா சந்தோஷமா இருக்கா. அவனுக்கு நல்லது பண்ணலனாலும் என்னால அவன் சந்தோஷம் கிட்டக்கூடாது. என்னால அவனுக்கு கஷ்டமும் தலைக்குனிவும் வரக்கூடாது. எத்தனையோ வலியும் அவமானத்தையும் பார்த்தாச்சு. இப்ப அதை சொல்லி அவன் கல்யாணத்துல பிரச்சனை வந்துடக்கூடாது. என்ன ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க சுஜாதா? நேரம் போய்கிட்டு இருக்கு. சார், நான் சத்தியமா சொல்றேன், அந்த பணத்தை நான் யார்கிட்டயும் லஞ்சமா கை நீட்டி வாங்கல. ஆனா அதுக்கான ஆதாரத்தை என்னால இப்ப தர முடியாது சார். நான் இப்ப ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில இருக்கேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க சார். மிஸ் சுஜாதா, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அப்புறம் எங்க முறைப்படி விசாரிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. நீங்க ஒரு லேடிங்கிறதுனால நான் ரொம்ப பொறுமையா சாஃப்டா இருக்கேன். ஆனா இப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சரியா 30 நிமிஷம் அவகாசம் தரேன். அதுக்குள்ள உண்மையை சொல்லிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லனா you have to face the consequences. இன்னும் 2 நாள் எங்க கஸ்டடியில தான் இருக்க போறீங்க. என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. உங்ககிட்ட உண்மை எப்படி வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அத உங்களால தாங்கிக்க முடியாது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் மணிமேகலை என்னோட கேபினுக்கு வர சொல்லுங்க.